ஆரம்பிச்சிருச்சு. Hi everyone. Good evening பசங்களா. Yes. So welcome to Vedantu channel பசங்களா. Yes, very good evening. Yeah. So fourth chapter நிறைய பேத்துக்கு மிட் டர்ம்ல இருக்கு, இல்லாம இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? Yes. Hi everyone. So அந்த fourth chapter எப்படி ரிவைஸ் பண்றது பாத்திரலாமா? ஓகே, யாருக்கெல்லாம் ஃபோர்த் சாப்டர் மிட் டர்ம்ல இருக்கு? கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்? மேம் எனக்கு ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்கு, நிறைய பேத்துக்கு இல்லாம இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபோர்த் சாப்டர் இன் யோர் எக்ஸாம், எஸ்டா பசங்களா யாருக்கு ஒரு டைம் ஒரு ஹேண்ட் ரைஸ் மாதிரி ஒரு எமோஜி போடுங்க. ஸோ தட் இத்தனை பேத்துக்கு நம்மளுக்கு ஃபோர்த் சாப்டர் இருக்கு அப்படின்னு தெரியும். இது ஒன் ஷாட்டா? எஸ், திஸ் வில் பி ஒன் ஷாட் வீடியோ. யா, ஓ இத்தனை பேத்துக்கு இருக்கா? ஓகே, ஸோ நீங்க எல்லாருமே ஒரு வேர்த் எடுத்துக்கணும். அந்த வேர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் அந்த வீடியோவை பார்ப்பேன் மேம். ஓகேவா? தட் இஸ் தி ஒன்லி ப்ராமிஸ் யூ ஹாவ் டு மேக் இட். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்துலையும் கன்சிஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தாண்டி எழுத்த விஷயத்த முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம விடவே கூடாது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி. ஓகேவாடா பசங்களா? ஸோ அதை நம்ம இப்போவே இந்த வீடியோலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் யாரெல்லாம் நான் லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணல, லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சாப்டர் மொத்தம் 4 டைப். ஓகேவா யாரா பசங்களா? இந்த சாப்டர் மொத்தம் 4 டைப் சம்ஸ் தான் இருக்கு. அந்த 4 டைம் சம்ஸை மட்டும் அழகா கண்டுபிடிச்சி போட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஓவர். இது ஒரு ஜுஜுபி சாப்டர். இப்படின்னு ஊதி விட்டா போதும், இந்த சாப்டர் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் எவ்ரிவன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நார்மலான விஷயம். ஸோ நார்மலான விஷயம் அப்படின்னா என்ன மேம்? டெய்லி 5 சம் சால்வ் பண்ணா போதுமா? அஃப்கோர்ஸ் 5 சம் சால்வ் பண்ணா போதும். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல 5 சம் சால்வ் பண்ணா, டெய்லி 5 சம்ஸ் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா யூ வில் ஹாவ் யோர் கிராஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நார்மலான விஷயம் அப்படின்னா என்ன மேம்? இந்த நார்மல் டைப்புங்கிறது என்னன்னா, அந்த கொடுத்துருக்க ஆங்கிள்ஸ்க்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. சரியா? ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஆங்கிள்ஸுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும், நீங்க ஈஸியா வேல்யூ போட்டுட்டு போயிடலாம். தட் இஸ் நார்மல் சம். ஓகேங்களா? சைன்டு ப்ராப்ளம். சைன்டு ப்ராப்ளம்னா இப்போ நடுவுல சம் மைனஸ் சைன்ல வந்திருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து சண்டே வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா மேம்? எஸ், அஃப்கோர்ஸ் அப்லோட் பண்ணுற பசங்களா. சைன்டு ப்ராப்ளம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு சைன் மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் தெரியும், ஆனால் நெகட்டிவ்ல கேட்பாங்க. ஸோ நெகட்டிவ்ல வந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிறது டைப் 2 கொஸ்டின். சேடா பசங்களா? இதில் டொமைனும் வந்துடும். ஓகே, ட்ரையாங்கிள் சம். ட்ரையாங்கிள் சம்னா என்னன்னா, ஜஸ்ட் ரைட் ஆங்கிளை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? வாட் இஸ் யூர் saying? ஜஸ்ட் ரைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி மட்டும் அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். அது வந்து ட்ரையாங்கிள் பேஸ்டு சம்மாக இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து அன்னோன் மாடல். அன்னோன் மாடல்லாம் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நடுவில் இருக்கிற ஒரு இன்வர்ஸ் ஆங்கிள், அந்த இன்வர்ஸ் ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் அது என்னன்னே தெரியாம, அதோட வேல்யூஸ் என்னன்னே தெரியாம, வித்தவுட் எனிதிங் நோன், எதுவுமே தெரியாமலே அந்த ப்ரூஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தட் இஸ் அன்னோன் ப்ரூஃப். சேடா பசங்களா? பட் லாஸ்ட் நாட் ஒன்லி, தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்க வச்சு ஃபோர்த் சாப்டரோட சம்ஸை சால்வ் பண்ணலாம். அந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் வேற யாரும் கிடையாது. tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியும் அண்ட் sin inverse of x யும் cos inverse of x யும் ஆட் பண்ண π/2 அப்படிங்கிற அந்த லாஜிக்கும் தான். சேடா பசங்களா? இந்த மாதிரி 4 டைப் தான் இருக்கு. இந்த 4 டைப் பார்க்க ரெடியா இருக்கீங்களா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ ஃபார்முலாஸே நான் சொல்றேன், நிச்சயமா நான் ஃபார்முலாஸே சொல்றேன். யார் ரெடியா இருக்கேன் ஒரு ரெடி அப்படிங்கிற ஒரு எமோஜி போடும். ஸோ தட் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ மற்றபடி வேற ஏதாவது அன்வான்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் ஐ கேன் ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஓவர் தெம். யாரா பசங்களா? ஏன்னா எல்லாரும் அவங்களோட சொந்த கதை, சோக கதை எல்லாமே நம்ம யூடியூப்ல தான் பேசுவாங்க. ஸோ we will going to restrict them. Yes, okay, done. எல்லா ஸ்லைட்ஸ்ல புக் பேஜஸும் ஆட் பண்ணா நல்லா இருக்குமா? ஸோ புக்ல எந்த பேஜ் நம்பர்னு சொல்றீங்களா? ஓகே, மேபி வெங்கட்ராம் நான் அதை நோட் பண்ணிக்கிட்டு ஐ கேன் டேக் இட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே, வெரி குட்ரா பசங்க. டன், சூப்பர். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். நம்மளோட வேதாந்துல இட் இஸ் நாட் ஒன்லி
ஆஃப்லைன் கோர்சஸ் லைக் ஆன்லைன் தாண்டி ஆஃப்லைன் சென்டர்ஸும் இருக்கு. இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் சில பிளேசஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த பிளேசஸ்க்கு நெருங்கின ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு ஜேஇ நீட்டுங்கிற இந்த பிரம்மாண்டமான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கு, அதுவும் சூப்பரா பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா you can consider Vedantu as an option. ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணி நீங்க அதை செக் அவுட் பண்ணலாம். ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டீச் பண்றவங்க டாப் டீச்சர்ஸ், உங்களுக்கு அகாடமிக் மென்டார்ஸ் இருக்காங்க, 24/7 டவுட் செக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி கிளிக்கர்ஸ் இருக்கு. இந்த கிளிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்ல பயங்கரமா என்கரேஜிங்கா வச்சிருக்கும். சரிங்களா? இது எல்லாம் ரீசனா தாண்டி ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி ஸ்காலர்ஷிப்ல கூட நீங்க அட்மிஷன் எடுக்கலாம் அங்க. ஓகே, ஸோ இது மூலியமா நாங்க ரேங்க் வாங்குவோம்னா நிச்சயமா வாங்குவீங்க. அதுக்கு இவங்களாம் தான் ப்ரூஃப். தீஸ் ஆர் யுவர் சீனியர்ஸ் இன் 2025 ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமாடா பசங்களா? இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டைப். இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னது? நார்மல் டைப். வாட் இஸ் திஸ் டைப்? இதுக்கு பேர் என்னடா பசங்களா? நார்மல் டைப். ஸோ நார்மல் டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உனக்கு அந்த வேல்யூஸ் ஆல்ரெடி தெரியும். சரிடா பசங்களா? மேம் வாட் இஸ் அ கிளாஸஸ்? கிளாஸா உங்களால லைக் கண்ணு வந்து போயிடுச்சு பசங்களா. சரியா? ஸோ கண்ணு வந்து நம்மளுக்கு பல்ப் ஆயிடக்கூடாதுல, ஃபேஸ் பண்ண பல்ப் ஆகக்கூடாதுல. ஸோ சம் சேஃப்டி மெஷர். ஓகே ஓகே, இந்த டேபிள் எதுக்குன்னா, நான் ஒரு சில வேல்யூஸை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க போறேன். ஏன்னா இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இந்த சம்மையை சால்வ் பண்ண போறோம். இந்த டேபிள் 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்ச டேபிள் தான். இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். சரிங்களா? சைன், cos, tan. சரிங்களா? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, தட் இஸ் 90 டிகிரி. ரைட்டடா பசங்களா? ரெஜிஸ்டர் பண்ண மேம், ஆனா ரெஜிஸ்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சா? IVST ரெஜிஸ்ட்ரேஷனா? ஓகே, யா ஆக்சுவலி வெங்கட்ராம், ஐ வில் கொஸ்டின் திஸ் ஃபார் த டெக்னிக்கல் டீம். ரைட்டடா பசங்களா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன்டா பசங்களா. எஸ். ஸோ சைனோட 0 டிகிரி, சைன் 0னா 0, 30னா 1/2, 1/√2, √3/2 அண்ட் இட் இஸ் 1. சரிங்களா? 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் 0, 1/√3, 1, √3 அண்ட் இன்ஃபினிட்டி. ரைட்டடா பசங்களா? இந்த வேல்யூஸ் தெரிஞ்சா மட்டும் போதும், இவங்களை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். என்னது? ஸோ சைன் இன்வர்ஸோட ரேஞ்சை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உள்ள இருக்க ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இருக்கும். ஸோ இஸ் -90க்கும் 90க்கும் நடுவில் இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லைன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/√2 சைன் எந்த இடத்துல 1/√2 இருக்கும்? everyone reply is. So sin எந்த இடத்துல நம்மளுக்கு 1/√2 இருக்கும்? 45 டிகிரி. ஸோ சைன் இன்வர்ஸோட ஆன்சர் ஒரு ஆங்கிள், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸோட ஒரு ஆன்சர் வந்து ஆங்கிளா தான் இருக்கும். ரைட்டா பசங்களா? அப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ங்கிறது என்னது? இட் இஸ் π/4. அவ்வளவுதான். அந்த π/4 கொடுத்திருக்க ஆங்கிள்குள்ள இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரிடா பசங்களா? எஸ். 10th கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் வனிதா, யூ கேன் கோ அண்ட் ஜாயின் தட். ஓகேவா பசங்களா? Ma'am, I am in the terminal batch. I have some reason to end the class again. திருப்பி ஜாயின் பண்ண முடியலையா? அருள் பாண்டி, there is some. ஆனா உன்னால ஜாயின் பண்ண முடியுமே அருள்? we have நம்ம வந்து 12th மார்க்ஸ்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ல, நீங்க திருப்பி ஜாயின் கூட பண்ணலாம். திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. சம் நெட்வொர்க் ப்ராப்ளமால ஜாயின் ஆகாம இருக்கலாம். ரைட் பசங்களா? ஓகே, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் 𝑦𝒔𝒻𝒋𝒐𝒏. ஸோ லைக் ஒன்றும் இல்லடா பசங்களா. ஸோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் மை ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாலாய்க்கிட்டே இருக்கா, அதனால தான். சரியா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. √3/2 எந்த இடத்துக்கு வரும்? ஓகேவா? காஸ் ஒரு கேஸ் என்ன பசங்களா? கேஸ் ஃபைல் பண்ணி இன்னும் வரல சஹின்ச்சு. சரிங்களா? ஸோ 0 to 180, அதாவது 0க்கும் πக்கும் நடுவில் இருக்கணும். ரைட்டா பசங்களா? 0க்கும் πக்கும் நடுவில் இருக்கும். வரலையா அருள்? ஓகே, என்ன பண்ணுறது? ஒரே நிமிஷம் அருள், ஐ ஜஸ்ட் நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன கிளாஸ்? கெமிஸ்ட்ரி கிளாஸ் தானே? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. அப்போவும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஐ வில் இன்ஃபார்ம் மேம். ஒன் செக் பசங்களா, எல்லாரும் ஒரே நிமிஷம் பொறுமையா இருங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் அ மினிட். இல்ல
ஓகே. எஸ் அருள் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சரிடாப்பா? எஸ் எவ்ரிவன்? ஓகே டன். ஸோ எஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன பசங்களா? 30 டிகிரி. வெரி 30யா? ஆமா 30. எஸ். ஸோ இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 யாருக்கு ஈக்குவல்? 30 டிகிரி. 30 டிகிரினா எப்படி எழுதணும்? தட் இஸ் π/6. ஓகே டன். சரிடா பசங்களா, அவ்வளோதான் அதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியில். ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 எந்த இடத்துக்கு, எந்த ஆங்கிளுக்கு 1/2? அதுதான் இதோட ஆன்சர். வேற யாரும் கிடையாது. எந்த இடத்துக்கு 1/2 நம்மளுக்கு வரும்? 60 டிகிரிக்கு தான் காஸோட வேல்யூ 1/2. ஸோ தட் இஸ் வாட் இட் பசங்களா? இட் இஸ் π/3க்கு. சரிங்களா? 60 டிகிரி இட் இஸ் π/3. ரைட்டா பசங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்னமா பண்றது? இது ரொம்ப ஈஸி பசங்களா. ஓகேவா? 2 of cos inverse of 1/2. cos எந்த வேல்யூக்கு 1/2ன்னு கிடைக்கும்? Yes everyone? cos எந்த வேல்யூக்கு 1/2ன்னு கிடைக்கும்? இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓட PDF வேணுமா பாரத்? ஓகே, ஆக்சுவலி மண்டே ஒரு லைவ் போனோம். அந்த மண்டே லைவ்ல நாங்க பின் பண்ணி வச்சிருக்கோம் அந்த PDF. ஸோ யூ கேன் ஹேவ் தட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓட PDF லிங்க். Yes everyone, cos inverse of 1/2. cos எந்த இடத்துல 1/2 இருக்கும்? சேம் 60 டிகிரிக்கு. ஸோ π/3 பிளஸ் sin 1/2. sin எந்த இடத்துக்கு 1/2 இருக்கும்டா பசங்களா? sin பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு, இதோட ஆப்போசிட், அதாவது π/6க்கு இருக்கும். சரிங்களா? ஸோ when you take LCM, so 4π plus π divided by 6, that is 5π/6. அவ்வளவுதான். ஸோ 5π/6 தான் ஃபைனல் ஆன்சர். சரிடா பசங்களா? இது எல்லாமே நார்மல் சம். நார்மல் சம் ரொம்ப ஈஸி, கஷ்டமே பட தேவையில்லை. tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 எந்த ஆங்கிளுக்கு √3 வரும்? யாரா பசங்களா? எந்த ஆங்கிளுக்கு √3 இருக்கும்? எந்த ஆங்கிளுக்கு √3 இருக்கும்டா பசங்களா? tan எந்த இடத்துக்கு √3யா இருக்குன்னா 60 டிகிரிக்கு. ஸோ π/3 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்ஸுக்கும் படிக்க போறீங்க. சீக்கண்ட் இன்வெர்ஸ், காட் இன்வெர்ஸ். மேம் நம்மளுக்கு தெரிஞ்சது சைன், எனக்கு சைன் டேபிள், காஸ் டேபிள், டேன் டேபிள், இவங்க 3 பேர் தான் தெரியும் மேம். சீக்கண்ட் காட்லாம் தெரியாதுன்னா நோ ப்ராப்ளம். சரியா? சீக்கண்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன? ஸோ சீக்கண்ட் இன்வெர்ஸ்ல இருந்து நீங்க அதை காஸ் இன்வெர்ஸுக்கு மாத்திக்கலாம். சரிடா பசங்களா? ஸோ சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3 இஸ் ஆக்சுவலி வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா cos inverse of இவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். உள்ள இருக்கிறவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். √3/2. ஓகேவாடா பசங்களா? சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2/√3யும் cos inverse of √3/2வும் சேம் தான், டிஃப்ரெண்ட் கிடையாது. cos inverse of √3/2 ஓட ஆன்சர் என்னது? இட் இஸ் π/60, 30 டிகிரி இல்ல. ஸோ 6. ஓகேவாடாமா? புரியுதா? ஸோ இப்போ நீங்க இப்ப காட்டுக்கு சொல்லுங்க. அப்ப காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3, காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3ங்கிறது உனக்கு காட் இன்வெர்ஸ் தெரியாது அப்படின்னா நீங்க அதை tan இன்வெர்ஸுக்கு மாத்திக்கலாம். tan இன்வெர்ஸுக்கு மாத்தும் போது உள்ள இருக்க நம்பர் என்னவா மாறணும்? √3 இருக்குமா இல்ல அது சேஞ்ச் ஆகுமா? √3 இருக்குமா or it will whether get changes. ஸோ நீங்க அதை ரெசிப்ரோக்கல் ஆங்கிளுக்கு மாத்துறீங்க அப்படின்னா அது 1/ன்னு மாத்தணும். ஸோ 1/√3. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 ஓட ஆன்சர் என்னது? 30 டிகிரி, தட் இஸ் π/6. ஹாய் பசங்களா? எஸ் எவ்ரிவன்? புரியுதாடா பசங்களா? இதுதான் நார்மல் சம்ஸ். சரிங்களா? now we are stepping into, ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்றோம்? now we are stepping into சைன்டு ப்ராப்ளம்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் டைப் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைப் ரொம்ப ஈஸி. சைன்டு ப்ராப்ளம்ஸ். இந்த சைன்டு ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் எனக்கு சொல்லி தெளிவுபடுத்திக்கிறேன். உங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி குவாட்ரண்ட், இது ஆல் சைன் டி கப்ஸ். ரைட்டடா பசங்களா? இந்த லைன் வந்து 0 டிகிரியாவோ 360 டிகிரியாவோ இருந்தாதான். இந்த லைன் பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருந்தா, இந்த லைன் பாத்தீங்கன்னா 180 டிகிரியா இருந்தா, இந்த லைன் பாத்தீங்கன்னா 270 டிகிரியா இருந்தா. ரைட்டடா பசங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, சைன் பாசிட்டிவா இருக்கு. சைன் பாசிட்டிவா இருக்குன்னா எந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்கு? யாரா பசங்களா?
எந்தெந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் சைன் பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? அப்போ சைன் நெகட்டிவா இருக்கணும், சைன் நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட குவாட்ரண்ட் எத்தனாவது குவாட்ரண்டா இருக்கணும்? ஒருவேளை அந்த வேல்யூஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது, நெகட்டிவ்ல வருது அப்படின்னா அந்த குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட்ல எந்த ஆங்கிள்ஸா இருந்தா தட் வில் பி நெகட்டிவ் வேல்யூ. சைன் எப்ப நெகட்டிவா இருக்கும்னா தேர்ட் குவாட்ரண்ட்லயோ ஃபோர்த் குவாட்ரண்ட்லயோ இருந்தாதான் நெகட்டிவா இருக்கும். சரியாடா பசங்களா? இந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கோ. சரியா? எஸ் மேம். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்னா அந்த ஆங்கிள் பார்க்க எப்படி இருக்கும்? 180 பிளஸ் தீட்டாவா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்னா அந்த ஆங்கிள் பார்க்க எப்படி இருக்கும்? எய்தர் 360 மைனஸ் தீட்டா ஆர் மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டானாலும் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். when you are taking negative angles, நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் எடுத்தாலும் அது ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். சரிடா பசங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு கீவேர்ட் புரிஞ்சுக்கோ. சைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்குன்னா அந்த குவாட்ரண்ட் மேபி தேர்ட் குவாட்ரண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஃபோர்த் குவாட்ரண்டா இருக்கலாம். ரைட்? அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்போ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் உனக்கு தெரியும். சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னது? மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கணும். மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கணும். அப்போ உன்னோட ஆங்கிள்ஸ் தேர்ட் குவாட்ரண்டா இருந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல ஃபோர்த் குவாட்ரண்டா இருந்தா கரெக்டா இருக்குமா? ஃபோர்த் குவாட்ரண்டா இருந்தாதான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா அப்பதான் அந்த ஆங்கிள் 90க்கும் மைனஸ் 90க்கும் இருக்கு. தட்ஸ் இட். புரியுதா? இது ஏமா சொல்றீங்கன்னா இப்ப புரியும். இப்ப பாருங்க, sin inverse of minus pi by 3. So they actually get cancelled. It actually get cancelled. ஏன் மேம்? இந்த சைனும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் மைனஸ் பை பை 3 தான் உன் ஆன்சர். எப்படி மேம்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இங்க இருக்க ஆங்கிள் 90க்கும் மைனஸ் 90க்கும் நடுவுல இருக்குன்னா நீ அந்த ஆங்கிள் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அது ஒரு பிரின்சிபல் வேல்யூ. ஸோ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். சரிடா பசங்களா? இதை நீ கேன்சல் பண்ண முடியாது. 5 pi by 6 you can't cancel it. சரியா? ஏன் கேன்சல் பண்ண முடியாது? ஏன்னா இது பிரின்சிபல், அதாவது 90க்கும் மைனஸ் 90க்கும் நடுவுல இல்ல. ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். அதை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? இது எத்தனாவது குவாட்ரண்ட்? முதல்ல 5 pi by 6னா என்னன்னு தெரியுமா? pi by 6னா 30 டிகிரி. 30 டிகிரி இன்டூ 5 தட் இஸ் 150. அப்ப இது யாரு? 150 டிகிரி. 150 டிகிரி வேற யாரும் கிடையாது. ஒருவேளை உனக்கு கண்டுபிடிக்க தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க. 5 பைய 6 வச்சு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 5 6 வச்சு எப்படி தான் எழுத முடியும் பசங்களா? ஸோ 5 6 வச்சு எப்படி எழுத முடியும்? 1 செகண்ட் சொல்லவா? எதனா பசங்களா இதை நான் எப்படி கேன்சல் பண்ணேன்னு கேக்குறீங்களா? இது ஸ்ட்ரெயிட் அவே கேன்சல் ஆயிரும். இது ஸ்ட்ரெயிட் அவே கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் சி when your angle is 90 and minus 90 இருந்தா ஸ்ட்ரெயிட் அவே கேன்சல் ஆகும். யா வெரி குட்ரா பசங்களா. ஸோ 5 பைய 6 பை மைனஸ் பைன்னு எழுதிக்கலாம். 6 மைனஸ் பைன்னு எழுதிக்கலாம். சரியா? ஹோல் டிவைடட் பை 6. இப்போ தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. தனித்தனி டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பை மைனஸ் பை பை 6 அப்படின்னு வருமாடா பசங்களா? பை மைனஸ் பை பை 6. இது எத்தனாவது குவாட்ரண்ட்? பைனா 180. 180 மைனஸ் சம் தீட்டா. 180 மைனஸ் தீட்டானா அது எத்தனாவது குவாட்ரண்ட் பசங்களா? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ். சரியா? சைன் என்னது? பாசிட்டிவ். அப்ப ஜஸ்ட் பை பை 6ன்னு மட்டும் போட்டுக்கலாம். எந்த சேஞ்சும் இல்லை. இப்ப சைனும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிரும். Just pi by 6 is your answer. Okay வாடா பசங்களா? pi by 6 தான் நம்மளோட ஆன்சர். புரிந்ததா everyone? Yes. So இப்போ நான் என்ன கேக்குறேன், இங்க sin inverse sin கேன்சல் பண்ணிடலாமா? Can we cancel it? ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. Why? ஏன்னா இது வந்து 90க்கும் மைனஸ் 90க்கும் இல்ல. 90 and மைனஸ் 90க்கு நடுவுல இருந்தாதான் சைனுக்கும் டேனுக்கும் கரெக்டா இருக்கும். சரியா? இது இல்ல. So you can't cancel it. சரிங்களா? அப்ப இதை வந்து குட்டி ஆங்கிளா மாத்தணும். 2 pi by 3 எப்படி குட்டி ஆங்கிளா மாத்தலாம்? ஸ்மாலஸ்ட் ஆங்கிளா மாத்த முடியும். சரியா? ஹவு? ஸோ 2 pi 3 வச்சு எழுதணும். ஸோ 3 pi minus pi divided by 3 that is pi minus pi by 3. Pi minus pi by 3 na this is second quadrant.
செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா சைன் பாசிட்டிவ் தான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3ங்கிறது ஆக்சுவலி யாருக்கு ஈக்குவல் பசங்களா? சைன் யூனிட் 3 நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பசங்களா. ஸோ சைன் π/3க்கு ஈக்குவல். 2π/3னாலும் π/3னாலும் வேல்யூ ஒன்று தான். சரியா? அது டிஃப்ரெண்ட் கிடையாது, இட் இஸ் சேம். காட் இட்? ஸோ இப்போ சைனும் கேன்சல் ஆகி π/3 தான் உன்னோட ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். இந்த ஆங்கிள் யாருக்கு ஈக்குவல்னு சொல்லுங்க. ஸோ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகுமா? சே எஸ் ஆர் நோ? யா? ஸோ ரெடின்னு போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிவன் கமெண்ட் இட். சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகுமா? டெஃபினெட்லி கேன்சல் ஆகாது. அப்போ அது ஸ்மாலஸ்ட் ஆங்கிளா மாற்றுவீங்க. அப்போ 5π/4ம் யாரும் ஈக்குவல். இது 4th சாப்டரா பசங்களா? திஸ் இஸ் 4th சாப்டர். So 5π/4, yes, it is not. Cancel பண்ண மாட்டீங்க. Very good. So you can't cancel it. Super தான். சரியா? சைனையும் சைன் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ண முடியாது. நான் கொடுத்துருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90க்கும் -90க்கும் நடுவில் இல்லை. ஓகே, வெரி குட். எஸ் சஞ்சய், சூப்பர்டா பசங்களா. ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் சொன்னதை நான் எழுதிக்கிறேன். π + π/4ன்னு எழுதிக்கலாம். சூப்பர்டா பசங்களா. சரி, ஓகே. π + π/4னா இது எத்தனாவது குவாட்ரண்ட்? இது எத்தனாவது குவாட்ரண்ட்? யாரா பசங்களா? இது எத்தனாவது குவாட்ரண்ட்? π + π/4, that is 180 + θ. எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். சரியா? நான் என்ன சொன்னேன்? தேர்ட் குவாட்ரண்ட்னா இதோட வேல்யூ நெகட்டிவ் ஆஃப் sin π/4. இதோட வேல்யூ sin π/4க்கு ஈக்குவல். மைனஸ் sin π/4க்கு ஈக்குவல். கரெக்டா? நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னேன். சைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நெகட்டிவா இருக்கும். சைன் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், இந்த ரெண்டு இடத்துல நெகட்டிவா இருக்கும். அதாவது சைன் 180 + θவோட வேல்யூவும் சைன் -θவோட வேல்யூவும் சேம். ஏன்னு சொல்லுங்க? இதுவும் தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இவங்க ரெண்டு பேர் இடத்துலையும் இந்த சைன் நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ 180 + θங்கிறத நீங்க ஜஸ்ட் சைன் ஆஃப் -θன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஏன் -θக்கு மாற்ற சொல்றீங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் யுவர் ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென் -90 and 90க்குள்ள இருக்கலாம். நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கலாம். அதில் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் 90க்குள்ள வந்துடணும். அதனால இந்த ஆங்கிள் செல்லுபடி ஆகாது. அதனால இந்த ஆங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். சரிடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, அப்போ இவனை யார் ஈக்குவலா இருக்கும்? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -sin π/4 தான். சரியா? அது இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, சைன்ஸ் கேன்சல் ஆகி -π/4 இஸ் யுவர் ஆன்சர். -π/4 will be your answer. ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு எத்தனை சாப்டர்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்களா? அது வந்துட்டு கொஸ்டின்ல உங்களோட ஸ்கூல்ஸ் பொறுத்து பசங்களா. மோஸ்ட்லி 3 சாப்டர்ஸ். பட் சில ஸ்கூல்ஸில் வந்து இது அதிகமாக கேட்பாங்க. எவ்ரிவன் காட் இட்? ஸோ புரிஞ்சுதாடா பசங்களா ஏன் மேம் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? எஸ். ஓகே மேம், வாட் அபவுட் திஸ்? இதை பார்த்தோன்னே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. ட்ரிக்னோமெட்ரியில் இருக்கிற நிறைய ஃபார்முலாஸ் இங்கே வரும். ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. sin A cos B plus cos A sin B. அதாவது மொத்தமாக இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது. அதை குட்டி டேர்மாக நீ எழுத முடியும். எப்படி மேம் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா, இது sin A plus Bயோட ஃபார்முலா. ஓகேவா? sin A cos B plus cos A sin Bன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் குட்டியாக இப்படி எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? sin A cos B plus cos A sin Bன்னு இருக்கா? இதோட ஃபார்முலா என்னது? sin of A plus B. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ sin inverse of ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6π/3 9 வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா sin of 2π/3 அப்படின்னு வரும். ரைட்டடா பசங்களா? sin 2π/3யோட ஆன்சர் இப்போ தான் பார்த்தோம். யூ நோ தட் வாட் இஸ் ஆன்சர்? π/3. ஸோ π/3 will be your final answer. ஏன்னா இதோட ஆன்சர் இப்போ தானே பார்த்தோம். sin inverse sin 2π/3க்கு என்ன பண்ணோம்னு தெரியும்ல? அப்போ அதோட ஆன்சர் என்னடா பசங்களா? π/3. எனி டவுட்ஸ் so far? ஏதாவது டவுட் இருக்கா so far? வெரி குட் பசங்களா. எஸ். இப்போ காஸுக்கு நெகட்டிவ் வந்தா, சரியா? காஸுக்கு நெகட்டிவ் வந்தா என்ன மேம் பண்றது? ஓகேவா? ஸோ காஸுக்கு நெகட்டிவ் வந்தா மேம் இப்போ காஸுக்கு லைக்
நிறைய அன்வான்ட் மெசேஜஸா வருதா? ஏன் பசங்களா? அப்படிதான் வரும். ஸோ அதை கண்டுக்காதீங்க சரியா? ஸோ நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோடா பசங்களா. இப்போ காஸோடது விஷயத்த சொல்றேன். காஸ் பாத்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்ல மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் காஸ் பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்லயும் சரியா, செகண்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் காஸ் நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் காஸ் எப்ப நெகட்டிவா இருக்கும்? அவங்களோடது வந்துட்டு செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் போது நெகட்டிவ் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவாடா பசங்களா? இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்னது? 1/√2 காஸ் எந்த இடத்துல 1/√2 உனக்கு தெரியும்? எந்த இடத்துல 1/√2டா பசங்களா? எவ்ரிவன், காஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு 1/√2வா இருக்கும்? எஸ் 45க்கு. ஆனா -1/√2 எப்ப மேம் கிடைக்கும்? யூ நோ தட் காஸ் 45க்கு நம்மளுக்கு 1/√2 தானே மேம் இருக்கும். அப்போ -1/√2 எப்ப வந்திருக்கும்டா பசங்களா? எஸ், இப்போ மைனஸ்ங்கிற விஷயம் நம்மளுக்கு எப்போ வந்திருக்கும் மேம்? அப்போ ஒன்று அது 180 - 45 இருந்திருந்தா -1/√2 கிடைச்சிருக்கும். இல்லைனா 180 + 45 இருந்திருந்தா -1/√2 ஆன்சர் கிடைச்சிருக்கும். யூ கெட் இட்? காஸ் நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்லயோ ஃபோர்த் குவாட்ரண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் போது தான் நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அதனால தான் 180 - 45 180 + 45 எடுத்துக்கிறேன். ஆனா இவங்க ரெண்டு பேத்துல எது கரெக்டான ஆன்சர்? ரெண்டு ஆன்சருக்குமே -1/√2 தான். ஓகேவா? இந்த ரெண்டு ஆங்கிளுக்குமே -1/√2 தான். ஆனா இதுல யாரை மேம் எடுத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு நீங்க காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னடா பசங்களா? காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா 0 to 180. அதாவது 0ல ஸ்டார்ட் பண்ணி 180க்குள்ள தான் உன்னோட ஆங்கிள் இருக்கணும். அப்போ இவங்க ரெண்டு பேத்துல யாரை யூஸ் பண்ணுவீங்க? 180 - 45 ஆர் 180 + 45? யாரை யூஸ் பண்ணலாம்? யாரை யூஸ் பண்ணா அவன் இவனுக்குள்ள வருவான்? யாரா பசங்களா? உன்னோட ரேஞ்ச்குள்ள இருக்கணும். அப்போ 180 - 45 யூஸ் பண்ணலாமா? 180 + 45 யூஸ் பண்ணலாமா? Anyone? Yes. So 180 - 45. Yes. சூப்பர்டா பசங்க. அவ்வளவுதான். இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா போதும் சரிங்களா? ஏன்னா போக 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 நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2ங்கிறது ஆக்சுவலி π - π/4க்கு. ஸோ தட் இஸ் 3π/4. ஆன்சர் என்னடா பசங்களா? 3π/4க்கு. ஓகே ஓகே. இப்போ இவங்களை நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்களா? காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும் மேம். பண்ணிட முடியுமா? முடியாது. ஏன்னு சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன். சைனுக்கு கேன்சல் பண்ணலாம், டானுக்கு கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா காசுக்கு டான் கேன்சல் பண்ண கூடாது. ஓகேவாடா பசங்களா? பிகாஸ் இதோட வேல்யூ 0க்கும் πக்கும் நடுவுல தான், அதாவது 0க்கும் 180க்கு நடுவுல தான் இருக்கணும். நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் வரக்கூடாது. ஸோ நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு செக் இட். யூ ஹாவ் டு செக் இட். இது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. So cos inverse of cos of -π/3. Actually cos of -π/3 அதாவது fourth quadrant. cos of -π/3 னா -60 டிகிரின்னு அர்த்தம். -60 டிகிரி fourth quadrantல தான் இருக்கும். fourth quadrantல cos தான் பாசிட்டிவ் ஆச்சு. அப்ப நம்ம ஏன் பயந்துக்கிட்டு? மேம் அது ஸ்ட்ரெயிட்டாவே பாசிட்டிவாவே போட்டுக்கலாம் மேம். போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஏன்னா cos of negative angle it is positive. Okay. And what about this case? 7π/6. 7π/6 is above 180. 180 விட அதிகமா இருக்கு. So cos inverse of 7π/6. இது எப்படி எழுதலாம் பசங்களா? 7π/6 எப்படி எழுதலாம்? π மைனஸ் தேவையே இல்லை ஜனதன். பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் ஆங்கிள். இட் இஸ் நெகட்டிவ் ஆங்கிள் தானே நெகட்டிவா இருக்கு. வேல்யூவும் நெகட்டிவா இருக்கும் போது தான் நம்ம யோசிக்கணும். புரியுதாடா பசங்களா? அங்க பாரு, இந்த கொஸ்டின் வேற, இந்த கொஸ்டின் வேற. நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு இங்க இருக்கிறது நம்பர் நெகட்டிவா வரும்போது தான் நான் சொல்ற லாஜிக் யோசிக்கணும். இங்க ஆங்கிள் நெகட்டிவா இருக்கும் போதுலாம் நான் சொல்ற லாஜிக்கை யோசிக்காத. ஆங்கிள் நெகட்டிவ்னா அந்த ஆங்கிள் எங்க இருக்கு அப்படின்னு வச்சு செக் பண்ண வேண்டியதுதான். காஸ் தான் ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சு மேம். அப்படியே செக் பண்ணணும். அது உனக்கு தெரியும்ல, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல பசங்களா? அதனால சொல்றேன். ஓகே. ஸோ வாட் இஸ் 7π/6? 7π/6 நம்ம எப்படி எழுதலாம்?
வெரி குட். சூப்பர்டா பசங்களா. மேம் 7 வந்துட்டு 6 + 1ன்னு எழுதிக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி டினாமினேட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். பை பிளஸ் பை பை 6. பை பிளஸ் பை பை 6. பை பிளஸ் பை பை 6ங்கிறது என்னடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? இது தேர்ட் குவாட்ரண்ட். ஆனா இந்த தேர்ட் குவாட்ரண்ட் நம்மளோட லிமிட்டுக்குள்ள வராது. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம லிமிட்குள்ள வராது. நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன், காசுங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் தான் நெகட்டிவா இருக்கும். அப்படின்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவா இருந்துட்டு போகுது, காஸ் ஆஃப் 180 பிளஸ் தீட்டாவா இருந்துட்டு போகுது. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சரும் நெகட்டிவ் தான். கரெக்டா? அப்ப இது இருந்தா என்ன, இது இருந்தா என்ன, யார வேணா போடலாம்ல. ஆமா ரைட் பசங்களா? எஸ் ஆர் நோ? 180 பிளஸ் தீட்டானாலும் மைனஸ் காஸ் தீட்டா தான், 180 மைனஸ் தீட்டானாலும் மைனஸ் காஸ் தீட்டா தான். ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ 180 பிளஸ் தீட்டா நம்மளுக்கு வேணுமா, 180 மைனஸ் தீட்டா நம்மளுக்கு வேணுமா? மைனஸ் தீட்டா தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இட் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 6ன்னு மாத்திக்கலாம். ஓகேவாடா பசங்களா? உங்களோட பிரின்சிபல் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி we are just changing them. Okay. So finally pi minus pi by 6 is your answer. So 5 pi by 6 is your answer. அவ்வளவுதான்டா பசங்களா. Okay. So this is the changing things. ஓகேவா? இந்த சம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சம்ம மட்டும் செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. cos inverse of 1/√2. ஆன்சர் என்ன பசங்களா? cos inverse of 1/√2. எந்த ஆங்கிளுக்கு 1/2ங்கிற ஆன்சரை கொடுக்கும்? cos. எந்த இடத்துக்கு இவங்க 1/2ன்னு கொடுப்பாங்க? Kindly check the mail. Okay, Lavanya, this mail is not with me டா பசங்களா. என்னால அந்த மெயிலை செக் பண்ண முடியாது. அதுக்கு டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, அவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, you have really important something you have to share with me. ஓகே, 60 டிகிரி. வெரி குட் ரா பசங்களா. ஸோ பை பை 3 6 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 பசங்களா. -1. ஸோ சைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கு. உனக்கு 1 எப்பன்னு தெரியும்? 1 எப்பன்னு தெரியுமா? 90 டிகிரிக்கு 1. சரிங்களா? அப்போ -1 எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? Yeah, Lavanya, if it is not personal, you can chat here. I will explain that. சரிடா பசங்களா? Yes. So what is it? மைனஸ் பசங்களா. சைன் எந்த? வெரி குட், இட்ஸ் -90 மேம். ஏன்னா சைன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து மைனஸ் ஆங்கிள்னு போடுவாங்க. அப்போ -90 டிகிரி, தட் இஸ் -π/2. அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ π/3யும் -π/2 ஆட் பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2π - 3π, தட் இஸ் -π/6. ஓகேவாடா பசங்களா? ஸோ -π/6. Got it everyone? That's it. சரிங்களா? எஸ். இப்போ tan இன்வர்ஸுக்கு பார்க்குறோம். சரியா? tan இன்வர்ஸுக்கு பார்க்குறோம். 3 ஆங்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 பேர்த்த தெரிஞ்சா போதும், மற்றவங்களை நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட் பா? tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. அப்போ tan எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்? tan எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்னா செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருப்பாங்க. ஓகேவா? ஆனா இவனோட பிரின்சிபல் ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா 90க்கும் நடுவுல இருக்கணும். ஆனா 90 வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? சைனுக்கும் இவனுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஓகே, 90 and 90 இன்க்ளூட் பண்ணிப்பாங்க சைன்ல. ஆனா tan இன்வர்ஸுக்கு 90 இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் யூ நோ தட் tan 90 it becomes infinity. இன்ஃபினிட்டி வர எந்த இடத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம் டொமைன்ல. ஓகேவாடா பசங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேஸ் கேட்குறேன், உன்னோடது வந்து -90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கணும். அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுமா, இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்டை கன்சிடர் பண்ணுமா? யாடா பசங்களா? செகண்ட் குவாட்ரண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுமா, இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்டை கன்சிடர் பண்ணுவீங்களா? 90 நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் -90க்கும் 90க்கும் நடுவில் இருக்கணும்னா we should consider ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? அப்போ tan inverse of -√3. √3 எந்த இடத்துல வரும்னு உனக்கு தெரியும். √3 எந்த இடத்துல வரும்?
π/60க்கு, அதாவது 60 டிகிரிக்கு. π/3க்கு √3 மேம். அப்போ -√3 எப்போ மேம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா எய்தர் 2 கேஸில் கிடைக்கும். எய்தர் π-π/3க்கு -√3 வரலாம், இல்லைனா -π/3 ஆங்கிளுக்கு -√3 வரலாம். இந்த 2 ஆங்கிளுக்கு தான் டேனோட வேல்யூ -√3ன்னு கிடைக்கும். இவங்க 2 பேத்துல யாரை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனை தான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா இவன் தான் இந்த ஆங்கிளுக்குள்ள வருவான். ஓகேவாடா பசங்களா? ஸோ சிம்பிளி லாஜிக்கலாக நான் சொல்ல போனால் சைனும் டேனும், சைன் அண்ட் டேன் நெகட்டிவ்ல வருது அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போடு, அவ்வளோதான். இதுவே காசுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா பை மைனஸ் அந்த ஆங்கிள், அவ்வளோதான். காட் இட் எவ்ரி ஒன்? எஸ், ஹாய் நிமல். ஓகே, tan inverse of tan of 3π/5. So tan inverse of tan of 3π/5. ஓகே லாவண்யா, இந்த மெசேஜ் தான் நீங்கள் சொல்ல வந்தீங்களா? சரிப்பா, நான் டீமில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் என்டிஏ எக்ஸாம், இட் இஸ் கிரேட். யா, சூப்பராக பண்ணுங்க. சரியாப்பா? ஓகே, வாட் ஹேப்பன்ரா பசங்களா? எஸ் எவ்ரி ஒன். ஸோ இந்த ஆங்கிள் 90க்கும் 90க்கும் நடுவில் வரல. கரெக்டா? 90க்கும் 90க்கும் நடுவில் வரல. ரைட்டாடா பசங்களா? ஸோ இவனை நீ கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆஃப்கோர்ஸ் வரலாம்டா பசங்களா. மேம் அப்போ tan இன்வெர்ஸுக்கு என்ன மேம்? tan இன்வெர்ஸுக்கு விட்டுருங்க, tan இன்வெர்ஸுக்கு நீங்கள் விட்டுருங்க. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் ஆங்கிள். ஓகேவா? இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. ரைட்டா பசங்களா? இந்த ஆங்கிள் இது என்னது? யூ புட் 180. ரைட்டா பசங்க? ஃபர்ஸ்ட் இது என்ன ஆங்கிள்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, 36. ஸோ இட் இஸ், ஐ திங்க் இட் இஸ் 108ன்னு நினைக்கிறேன். ஓகேவாடா பசங்களா? 108. ஸோ 108 நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஓகேவா? 108 எப்படி கிடைக்கும்? tan inverse of tan of 3π/5. ஸோ 3π/5னா ஒன்றும் இல்லை, 5π minus 2π தான் போட்டாகணும், வேற வழி கிடையாது. திங்க் இன் திஸ் கேஸ். ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு கன்சிடர் பண்ணுவோம். சரியா? 3π/5 தானே, கேன்சல் ஆகுது. 90க்கும் 90க்கும் நடுவில் இவன் இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் அபோவ் 90. ஸோ யூ ஹாவ் டு டேக் இட். 108 நம்ம எப்படி எழுதலாம்? 180லேருந்து யாரை சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கும்டா பசங்களா? 180லேருந்து டெஃபினெட்லி யூ ஹாவ் டு சப்ராக்ட் 72. 72 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தானே கிடைக்கும். 72 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப், இது பார்த்தீங்கன்னா பை மைனஸ் 2π/5. 2π/5. ஸோ டைம் பை மைனஸ் 2π/5னா இட் இஸ் வேல்யூபிள். ஏன்னா 2π/5ங்கிறது 72 டிகிரி. 72 டிகிரி இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. சரிங்களா? அப்போ இது வந்து பை மைனஸ் 2π/5. ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்? tan பை மைனஸ் 2π/5னா இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல டேனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். அப்போ வேற எந்த இடத்துல டேன் நெகட்டிவா இருக்கும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தானே. அப்போ தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் மைனஸ் 2π/5ன்னு எழுதிக்கலாம்ல பசங்களா? ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் 2π/5ன்னு இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் சரி, செகண்ட் குவாட்ரண்ட்லயும் சரி, அதோட வேல்யூ நெகட்டிவ் தான். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிளா இருந்தா என்ன, செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளா இருந்தா என்ன, ரெண்டையும் மாத்திக்கோங்க. ஸோ இப்போ 2 பேருக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 2π/5 தான் யுவர் ஆன்சர். ஓகேவாடாப்பா? 18லாம் விட்டுருங்க. Now you are getting it? வேல்யூ போடக்கூடாதா? ஆக்சுவலி
பைன்னு சொல்லக்கூடாது. லைக் லைக் இதோட விஷயங்கள் எப்பயுமே வந்துட்டு வேல்யூஸ்ல சொல்ல மாட்டாங்கடா பசங்களா, சரியா? இதோட கீ பாயிண்ட்ஸ், அதாவது கீ ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்களே, அந்த கீ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை, ரேடியன்ட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ ரேடியன்ட்ல தான் நீங்க போட்டாகணும், வேற வழி இல்லடா. ஓகே ஜானா, டன். ஓகே, நெக்ஸ்ட் மேம் இது என்ன பண்றது மேம்? அது ஆங்கிளே இல்ல, டான் இன்வர்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர். சி, இது வேற இது வேற, நல்லா கண்ணை திறந்து பாரு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா டானுக்கு பக்கத்துல ஆங்கிள் இருக்கு, இங்க டான் இன்வர்ஸ் பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு. ஆனா அந்த நம்பர் ஒரு ரியல் நம்பர். நல்லா தெரிஞ்சுக்கோ, டான் இன்வர்ஸ் பக்கத்துல ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருக்குன்னா டான் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி திஸ் நம்பர் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? உள்ள இருக்கிற நம்பர் ஒரு ரியல் நம்பர் அப்படின்னா அந்த ரியல் நம்பர் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? டன். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததோட ஃபைனல் சப்டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ இது ஃபைனல் சப்டிவிஷன்ஸ். இது அழகா போட்டுட்டீங்கன்னா சைன்டு ப்ராப்ளம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஓகே யாரா பசங்களா? ஸோ பாரு, tan இன்வர்ஸ் ஆஃப் -1. 1 எப்போ உனக்கு கிடைக்கும் தெரியும். எந்த இடத்துல 1 கிடைக்கும்? எவ்ரிவன் ரிப்ளை மீ. tan எந்த இடத்துல நம்மளுக்கு 1 இருக்கும் பசங்களா? tan எந்த இடத்துல 1 இருக்கும்? 45க்கு. அப்ப -1 எப்ப இருக்கும் பசங்களா? -1 ரெண்டு கேஸ்ல இருக்கும் மேம். ஒன்னு 180 -45 இருந்தா மைனஸ்ல வந்திருக்கும், இல்ல -45 டிகிரிக்கு மைனஸ்ல வந்திருக்கும். ஓகே, இட் வில் எண்ட் அட் 9:45 டா பசங்களா. ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? அப்ப இந்த ஆங்கிள் என்னடா பசங்களா? -45 டிகிரியா இல்ல 180 -45? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 180 -45 அடி வாங்கிப்பேன். ஓகேவா? படிச்சு படிச்சு ராமாயணம் சொன்னா லைக் திஸ் இஸ், இது 90க்கும் 180க்கும் 90க்கும் நடுவுல தான் இருக்கணும். ஸோ 180, அதாவது 90க்கு மேல போக கூடாது. ஸோ அப்போ என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ திஸ் -π/4 தான் ஆன்சர். ஓகேவா? வெரி குட். வாட் அபவுட் காஸ்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? π/3க்கு கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி சைன் இன்வர்ஸ் எப்போ நெகட்டிவா இருக்கும்? சைன் இன்வர்ஸ் ரெண்டு கேஸ்ல, தேர்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் தான் நெகட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா 180 + θ, ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னா -θ. இவங்க ரெண்டு பேத்துல யாரை யூஸ் பண்ணுவீங்க? மைனஸ். வெரி குட், சூப்பர்டா பசங்களா. ஸோ -π/, it is 30க்கு தான் 1/2 வரும். ஸோ இது வந்து 6 தான் கிடைக்கும். π/3 கிடையாது, 6. பேஜ் நம்பர் ப்ளீஸ். திஸ் இஸ், எனக்கு தெரியலடா பசங்களா, நான் எக்ஸாம்பிள் நம்பர் போட்டிருக்கேன்ல, எக்ஸாம்பிள் 4.10. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கேட்டிங்கன்னா 12 தான் எல்சிஎம். இது 12 வரணும்னா 3ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க, இது 4ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க, அண்ட் இவங்கள 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. So 5ல 4 போச்சுன்னா, so -π/12. This is your final answer. -π/12. ரைட்டடா பசங்களா? அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான் சைன்டு ப்ராப்ளம். சைன்டு ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுதாடா பசங்களா? எவ்ரிவன். So this is சைன்டு ப்ராப்ளம். நார்மல் ப்ராப்ளம் பார்த்த சைன்டு ப்ராப்ளமா பாக்குறீங்க. ஓகேவா? நான் இதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் வேணா சொல்றேன். சி, சைன் இன்வர்ஸுக்கு நடுவுல நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் வருது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து மைனஸ் ஆங்கிளா இருக்கும். சரியா? அண்ட் டேனுக்கும் அதே தான், டேனுக்கும் அதே மைனஸ் ஆங்கிள் ஆன்சரா போட்டுடலாம். ஓகே, இதுவே காஸ் இன்வர்ஸுக்கு நடுவுல நெகட்டிவ் நம்பர் வருது அப்படின்னா வாட் யூ வில் டூ இட்? π- ஆங்கிள் ஆன்சரா இருக்கும். கிளியர்? இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டுனா போதும் பசங்க, வேற எதுவும் இல்ல. சரியா? சைன் இன்வர்ஸ் நெகட்டிவ் நம்பரா வந்திருக்குன்னா அந்த ஆங்கிள் வந்து மைனஸ் ஆங்கிள்னு போட்டா போதும், மைனஸ் ஆங்கிள். காசுக்கு மட்டும்தான் π- ஆங்கிள். ஓகே, எஸ், திஸ் இஸ் கால்ட் ட்ரையாங்கிள் பேஸ்டு சம். சரியா? இதைத்தான் நான் என்னன்னு சொன்னேன், ட்ரையாங்கிள் பேஸ்டு சம்னு சொன்னேன். ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான்ல, வேல்யூ, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச வேல்யூவே கிடையாது. 4/5 தெரியுமா? we really don't know. சரியா? இந்த மாதிரி தெரியாத வேல்யூஸ் வந்திருக்கு, தெரியாத வேல்யூஸ் நம்பர்ஸா வந்திருக்குன்னா யூஸ் திஸ் ட்ரையாங்கிள் கான்செப்ட். சரியா? என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறீங்க? எஸ், cos of -θ is +θ. அதனால தான் சொல்றேன் ஜானா, cos of நெகட்டிவ் ஆங்கிள்ஸுக்கு யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் π- ஆங்கிள். ஓகேவா? காஸ் -θ தான் காஸ் θ. நம்ம இங்க காஸ் இன்வெர்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், காஸ் பத்தி பேசல.
ரைட்டா? காஸ் அதாவது காஸோட வேல்யூ எப்போ நெகட்டிவா இருக்கும்? அது ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு நிச்சயமா கிடையாது. உன்னோட வேல்யூ 180 பிளஸ் தீட்டாவோ 180 மைனஸ் தீட்டாவோ இருந்தாதான். ஸோ அது வந்து ரேஞ்ச்குள்ள வரணும்னா 180 மைனஸ் தீட்டாவை தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ பை மைனஸ் ஆங்கிள் வில் பி யோர் ஆன்சர். தென் எஸ். ஸோ இவங்களுக்கு நம்ம குவாட்ரண்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுறோமாடா பசங்களா? ஒரு ட்ரையாங்கிள் சரியா? எஸ். ஸோ பசங்களா see this. This is 4 and this is 5. So this is 4 and this is 5. இதுல இருந்து என்ன தெரியுது? 4ங்கிறது adjacent. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, ஒரு தீட்டான்னு எடுத்துக்கோ. 4ங்கிறது ஆப்போசிட். ஆப்போசிட்ல 4 இருக்கு, ஹைபோட்டனியூஸ்ல 5 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? எவ்ரிவன் ஆப்போசிட் 4, ஹைபோட்டனியூஸ் 5. அப்ப இங்க என்ன இருக்கும் பசங்களா? 4, 5 and கீழே என்ன இருக்கும்? இது ஒரு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் தெரியும்ல? ஸோ 4 ஸ்கொயரையும் யார் ஸ்கொயரையும் ஆட் பண்ணா 5 ஸ்கொயர் கிடைக்கும் நம்மளுக்கு. 3 ஸ்கொயர் சரிங்களா? ஸோ இது 3. ஓகே, இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கேஸுக்கு நான் சொல்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி கேஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த சைனை டேனுக்கு மாத்து. ஓகேவா? இந்த சைனை என்ன பண்ணலாம்? டேனுக்கு மாத்திக்கோங்க சரிங்களா? ஸோ திஸ் இஸ் tan inverse of. ஓகே, நான் ரீசன் சொல்றேன். நான் ரீசன் சொல்வேன், டோன்ட் வரி. ஸோ இந்த tan இன்வர்ஸுக்கு மாத்தோம்னா டேனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? 4, அட்ஜசன்ட் என்னது? 3 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. சரிடா பசங்களா? இவங்களுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மேம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிஎஃப்ல டவுட் மேம் ப்ளீஸ் ரிப்ளை. யா T2 என்னடா பசங்களா? அதுல ஓகேவா சில சம்ஸ் வந்து இல்லாம இருக்கும் கரெக்டா? பிகாஸ் ஐ ரெஃபர் 2024 to 25 பிடிஎஃப் தான் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னும் சாஃப்ட் எடிஷன் மாத்தல. ஸோ ஐ ரெஃபர் லைக் கூகுள் புக்ஸ் பேஜஸ் வச்சு தான் நான் போட்டேன். சரிடா பசங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா, என்கிட்ட இருக்கிறது 2024 to 25 புக். ஓகேவா? உங்ககிட்ட சில சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா புக்ல சில சிலபஸ்ல மாத்திருக்காங்க. 25 to 26 புக் இருக்கு. ஸோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதனால ப்ராப்ளம் வரலாம். யா T2 4th சாப்டர் இருக்கானா? நிறைய பேத்துக்கு இருக்கு, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவாடா பசங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி சம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டிடா பசங்களா? இது புரியலையா? ஹவ் ஐ சேஞ்ச் அப்படின்னு புரியலையா? ஒன்றும் இல்லடா பசங்களா. ஸோ இதை நான் என்னன்னு சொல்லிட்டா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா, இது வந்து சம் தீட்டா கரெக்டா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம் நம்பர், இதோட ஆன்சர் என்னது? ஒரு ஆங்கிள் கரெக்டா? இதோட ஆன்சர் ஒரு ஆங்கிள். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒரு நம்பர், அதோட ஆன்சர் என்னது? ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஒண்ணுதான், ஆங்கிள் ஒண்ணுதான். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம் நம்பர் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் சம் நம்பர். ரைட்டடா பசங்களா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஓட ஆன்சர் தீட்டான்னு வச்சுக்கிட்டேன் சரியா? ஸோ 4/5 ஓட ஆன்சர் தீட்டா. இதே தீட்டாக்கு நீ டானோ கண்டுபிடிக்க முடியும், இதே ஆங்கிளுக்கு டானோ கண்டுபிடிக்க முடியல. அதோட வேல்யூ என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ரைட்டடா பசங்களா? ஸோ யூ சேஞ்ச் இட். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 we changed it. சைனோட வேல்யூ adjust opposite by hypotenuse, tanோட வேல்யூ adjacent opposite by adjacent. சரிடா பசங்களா? so you will change like this. இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன் மறந்து போயிட்டேன். ஓகே, this is the property tan inverse of x minus tan inverse of y. இப்படி தானே இருக்கு உங்களுக்குள்ள? எப்படி இருக்கு? tan inverse of some number minus tan inverse of ஒரு நம்பர் கரெக்டா? இதை ஒரே tan inverseக்கு மாத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிட்டு கீழே 1 plus xy சரிங்களா? 1 plus xy இதுதான் ஃபார்முலா. ஸோ cos of tan inverse of 4/3 minus 3/4 divided by 1 plus இவங்க ரெண்டு பத்தி கேன்சல் பண்ணீங்கன்னா 1 plus 1 வரும் கரெக்டா பசங்களா? ரெண்டு பத்தி ஆப்போசிட். 16 minus 9, 16ல 9 போச்சுன்னா you will get 5. 5/12 cos of tan inverse of 5/12 divided by ஒரு 2 கரெக்டா? cos of tan inverse of 5/24. சரிடா பசங்களா? ஓகே மேம், இனிமே நான் என்ன மேம் பண்றது? உனக்கு தெரிஞ்சது என்னது மேம்? இங்க காஸ் இன்வர்ஸ்ன்னு இருந்தா நான் கேன்சல் பண்ணிருப்பேனே கரெக்டா? அதே தான் நானும் சொல்றேன். அப்ப இந்த tan இன்வர்ஸை உன்னால காஸ் இன்வர்ஸுக்கு மாத்த முடியும் பை யூசிங் சேம் த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி சரியா? இது என்னது? ஆப்போசிட்,
இது என்னது adjacent. சரியா? இதுதான் theta. Oppositeல 5 இருக்கு. Adjacentல 4 இருக்கு. இது என்னவா இருக்கும்? I think it is 25. ஓகேவா? 5, 24 and 25 are triplet. சரியா? அப்ப இதை நீங்க cosக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? Cos inverseக்கு மாத்தணும்னா adjacent. 24 by 25. So இவனும் cancel ஆகி 24 by 25 தான் answer. Okay vadappa? What will be your final answer? 24 by 25 will be your final answer. You are 11th student, you didn't understand. 11th student எப்படி பா தெரியும்? இது 12th standard portion. Plusல இருந்தாம, plusல இருந்தா ஒண்ணும் இல்ல. Plusல இருந்தா what is the formula ன்னு கேட்டிங்கன்னா, tan inverse of x plus tan inverse of y ஓட formula, tan inverse of x plus y divided by 1 minus xy. இங்க மைனஸ் இருந்தா இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருந்தா இங்க பிளஸ். இது எல்லாமே ரைட் ஆங்கிள். எஸ், எவ்ரிதிங் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் வச்சு மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண முடியும். சேடாப்பா, இதனால தான் இந்த ட்ரையாங்கிள் பேஸ்டு சம்னு சொல்றேன். ரைட் ஆங்கிள் வச்சு, ஏன்னா பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் நீங்க 3 சைடு கண்டுபிடிக்க முடியும். வேற எதோ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. am I right பர்சன்ட்? ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் தான் 3 சைட்ஸ் கண்டுபிடிக்க யூ ஹேவ் பித்தாகரஸ் தியரம். இந்த 4.5 கொஞ்சம் டஃபா இருக்கா? ஈஸியா சொல்லிட்டா? அஃப்கோர்ஸ் வெங்கட்ராம், நான் ஈஸியா சொல்றேன்ப்பா. சேடா பசங்களா, புரியுதா? ஸோ ட்ரையாங்கிள் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? whenever you having number which is we really don't know, அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேஸ்ட் யூஸ் ஆகும். சரியா? வெரி குட். எஸ். நெக்ஸ்ட் cot inverse of 1. cot inverse of 1 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? tan inverse of 1. 1 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1 தான் வரும். sin inverse of minus root 3 by 2 மைனஸ், இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of minus 1 by root 2. ஓகேவா? சீக்கண்ட் காஸா மாத்தலாம். ஸோ உள்ள இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதானே பசங்களா? சரி, ஓகே. வாட் இஸ் tan inverse of 1? tan inverse of 1 ஓட ஆன்சர் என்ன? யாரா பசங்களா tan inverse of 1 ஆன்சர் என்னது? ஓகே ஸ்ரீதர், சாரி. எஸ், பை பை 4. வெரி குட்ரா பசங்களா. சரி, ஓகே. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 by 2. ஸோ சைன் எந்த ஆங்கிளுக்கு நெகட்டிவா இருக்கும்? உங்களுக்கு தெரியும் சைன் எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், சைன் ஆஃப் நெகட்டிவ் ஆங்கிள் வருது அப்படின்னா. ஸோ வாட் யூ, இது வந்து எக்ஸைஸ் சம்ன்றா பசங்களா. இது வந்து எந்த எக்ஸைஸ் சம்னு கேட்டிங்கன்னா, this will be 4.3 exercise. 4.4 exerciseல பாருங்க இந்த சம் இருக்கும். யாரா பசங்களா? யா. so what happened ரா பசங்களா? இது என்னது? வேல்யூ என்னது? 45 ஓய், root 3 by 2 எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? sin 60க்கு root 3 by 2. சரியா? அப்போ மைனஸ் root 3 by 2 நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ சைனோட நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? எஸ், வெரி குட். மைனஸ் பை பை 3க்கு. சூப்பர். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. cos of minus 1 by 2. மைனஸ் cos எப்படி மைனஸா இருக்கும்? cos எந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸா இருக்கும்? cos நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ இவங்களோட நெகட்டிவ் ஆங்கிளுக்கு யாருக்கு ஈக்குவல்? பை மைனஸ் பை பை 4. புரியுதா பசங்களா? cos நெகட்டிவ்ல இருந்தா பை மைனஸ் ஆங்கிள்னு எழுத சொன்னேன். sin நெகட்டிவ்ல இருந்தா மைனஸ் ஆங்கிள்னு எழுத சொன்னேன். யூ காட் இட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? pi 4 minus pi by 3 minus pi plus pi by 4. Pi by 4 get added up and become pi by 2 minus pi by 3 minus pi. So LCM என்னது? 6 தான் LCM. 3 pi minus 2 pi minus 6. Minus 5 pi by 6. ஓகே வாடா பசங்களா? ஓகே சித்ரா. சரிடாப்பா, உங்களுக்கு என்ன புரியல? லைக்
பசங்களா cot inverse எப்படி எழுத சொன்னேன்? tan inverse of 1 ன்னு எழுத சொன்னேன். ஓகே, how will you write this? Sin inverse of minus root 3 by 2. ரைட்டுங்களா? இவங்கள secant cos inverse போட்டு இவங்கள reciprocal பண்ணணும்னு சொன்னேன். சரிடா பசங்களா? ஓகே, tan inverse of 1. tan inverse of answer வந்து pi by 4 plus இவங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ரூட் 3 by 2ங்கிறது பை பை 60 டிகிரிக்கு. இவங்களோட ஆன்சர் என்னது? பை மைனஸ் பை பை 4க்கு. ஓகேவாடா பசங்களா? சி மைனஸ் 1 பை ரூட் 2ங்கிறது எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா காஸ் ஆஃப் 180 பிளஸ் தீட்டாவோ இருந்தாலோ இல்லை காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவோ இருந்தாலோ நம்மளுக்கு மைனஸ் 1 பை ரூட் 2 ஆன்சர். ஓகேங்களா பசங்களா? சரிங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் பை பை 4 பிளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங் வராதுடா பசங்களா ஃபார் மீ. ஓகே, ஐ கேன் ஓப்பன்லி சே தட். பொறுமையாக எழுதுறேன்னா நானும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுவேன். ஓகே, பட் பொறுமையாக ஐ கேன் ரைட் இட். ஓகே, தட்ஸ் தி ப்ராப்ளம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பொறுமையாக வருமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா பசங்களா? நவ் யூ கேன் கிளியர். உங்களுக்கு பார்க்க தெரியுதுல பசங்களா? எஸ், யா பாரத். நவ் இட்ஸ் ஓகே, யுவர் ஃபைனல் ஆன்சர் புரியுதாடா பசங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் இது ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஏன் அது நெகட்டிவாக ஆச்சு, ஏன் அது பை மைனஸ் பை பை 3, இது எல்லாமே நாங்கள் சொன்னோம். டன். ஓகே, நெக்ஸ்ட் சம் டொமைன் சம். சரிங்களா? டொமைன் சம். டொமைன் சம் ரொம்ப ஈஸி, அது நம்ம ரொம்ப போட்டு வரி பண்ண தேவையில்ல. சரியா? டொமைன்னா என்ன மேம்? டொமைன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர், அதாவது இந்த எக்ஸுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டொமைன். புரியுதா? அந்த உள்ள பிராக்கெட்குள்ள இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? யாரா பசங்களா? சைனுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வருமோ அந்த நம்பர்ஸ் தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. சைனோட ஆன்சர்ஸ் உனக்கு தெரியும். சைனோட ஆன்சர்ஸ் யார் மட்டும்தான் பசங்களா? -1 to 1. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ 2 - 3 ரூட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா 1க்கும் -1க்கும் நடுவுல தான் இருப்பாங்க. இவங்களோட வேல்யூ டெஃபினெட்லி -1க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். தட் இஸ் டொமைன். சரிங்களா? இப்போ நீங்க எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்போ இந்த 2 வேண்டாம். 2 ரெண்டு பக்கமும் போச்சுன்னா -2. ஸோ -1 -2 -3x², 1 - 2. சரியா? ஸோ இட் இஸ் -3 -3x² and it is -1. இப்போ என்ன பண்ணுவீங்க பசங்களா? அகைன் இப்போ என்ன பண்ணணும்? -3ஆல டிவைட் பண்ணுவேன். கம்ப்ளீட்டா -3ஆல டிவைட் பண்றீங்க. when you are dividing by a negative number, ஒரு நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகணும். சரியா? அப்போ -3 by 3 it become 1. 1 greater than or equal to x² greater than or equal to 1 by 3. புரியுதாடா பசங்களா? எஸ். இப்போ இதுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ x² இஸ் அண்ட் இப்படி இருக்கு. கரெக்டா பசங்களா? எக்ஸ்னா ரெண்டு பக்கம் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். am I right? You will get plus or minus. So சரிங்களா? x is greater than or equal to 1. இது ஒரு கேஸ். x is less than or equal to -1. One sec. இதை எப்படி போட்டுக்கலாம்? plus or minus x greater than or equal to 1. யூஸ் லைக் திஸ். சரிங்களா? இப்போ பிளஸ் எக்ஸ்னா நோ ப்ராப்ளம், மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கு. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 விட கிரேட்டரா இருக்கு. ஏன்னா மைனஸால மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுக்கும் நடுவில் இருக்கு. எக்ஸோட வேல்யூ -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்ற விஷயம். ஓகேவா? இப்போ இந்த விஷயம் என்ன சொல்லுது? சேம் 1/3 பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ பிளஸ்னா நோ ப்ராப்ளம், மைனஸா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? -1/3 எக்ஸை விட கிரேட்டரா இருக்கு.
ஓகேவாடாமா? எஸ். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம நம்பர் லைன்ல எழுதலாம். என்னென்ன கேஸ் வந்திருக்கோ அது எல்லாமே நம்பர் லைன்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்லுது? -1க்கும் 1க்கும் நடுவுல இருக்கு அப்படின்றது சொல்லுது. ரைட்டடா பசங்களா? நெக்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லுது? 1/3. 1/3ங்கிறது இட் இஸ் ஹியர். சரியா? 1/3ங்கிறது 1க்கு முன்னாடியே வந்துடும். 1/3 விட அதிகமா இருக்கும்னு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேஸ் சொல்லுது? -1/3 விட கம்மியா இருக்கும்னு சொல்லுது. ஓகேவாடா பசங்களா? அப்ப இவங்களை ஓவர்லாப் பண்ற இடம் எது? இதுதான் உங்களோட டொமைன். ஓவர்லாப் பண்ற இடம் இவங்க ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கேசஸ். ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதா x belongs to -1 to -1/3 யூனியன் 1/3 to 1. அப்படிதானே இருக்கு? ஏடா பசங்களா? -1 to -1/3 1/3 to 1. அவ்வளவுதான் your domain. மேம் sum is wrong. இல்லடா பசங்களா, சாரி √3 போட மறந்துட்டேனா? ஓகே ஓகே, √3 போடாதனால சம்மெல்லாம் தப்பாவாதுடா பசங்களா. சரியா? அவ்வளவுதான், ஆன்சர் கம்ப்ளீட்டட். எஸ், ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நிதானமா நீங்க யோசிச்சு போடணும். புரியுதாடா பசங்களா? Now it's okay everyone. இப்ப புரிஞ்சுதா? Yes. How will you solve for the sum? Same விஷயங்கள் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? 2 plus sin x divided by 3. Okay, what you will do டா பசங்களா? என்ன பண்ணுவீங்க? 3 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகே, 2 ஆல சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஆனா sin x யாருக்கும் நடுவுல இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. யாரா பசங்களா? ஒன்ஸ் மோரா? எஸ் ஜேசஸ், இதை நீங்க ஒன்ஸ் மோர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்களா? ஓகேடா பசங்களா? சி என்ன சொல்றேன் அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் பக்கத்துல இருக்கிற நம்பர், அந்த பக்கத்துல இருக்கிற நம்பர் -1க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். அந்த பிராக்கெட் ஒய் how to find that மேம்? நான் சொல்றேன் பசங்களா. சி 1க்கும் -1க்கும் நடுவுல தான் இருக்கும், which means inequalities less than or equal to கேஸ் வருதா? ஈக்குவல் டு கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 2 வேண்டாம், அப்போ -2 பண்றீங்க. நெக்ஸ்ட் -3 வேண்டாம், டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அகைன் இப்போ உங்க ரெண்டு பேரையும் ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ரெண்டு பேர்த்தா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. இப்போ +or-x < 1 1/√3 < -x. சரியா? ரெண்டு பேரையும் தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். +x தான் அப்படியே இருக்கும். -xக்கு மட்டும் நீ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணும். அகைன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது இன்இக்வாலிட்டி. ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுதுல? மைனஸால மல்டிபிள் பண்றீங்க, ஸோ இட் கெட் சேஞ்ச்டு. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸால மல்டிபிள் பண்றீங்க, இது சேஞ்ச் ஆகுது. ஓகேவாடா பசங்களா? இப்போ அவன் கொடுத்துருக்க கேசஸை நீங்க நம்பர் லைன்ல அழகா நோட் பண்ணு. ஓகேவா? x 1 விட கம்மியா இருக்கும் and x -1 விட அதிகமா இருக்கும். ஓகேவா? இந்த லைன்ஸ் ஓகேங்களா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, x 1/√3 விட அதிகமா இருக்கும். 1/√3 விட அதிகமா இருக்கும் and x -1/√3 விட கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இந்த 4 கேஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் சொல்ற 4 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1 விட கம்மியா இருக்கணும், -1 விட அதிகமா இருக்கும், 1/√3 விட அதிகமா இருக்கணும், -1/√3 விட கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி எந்த இன்டர்வல்ஸ் இருக்குன்னு கேட்டேன்னா, இந்த ஓவர்லாப் ஆகுதுல்ல, இந்த ரெண்டு கேஸும் ஓவர்லாப் ஆகிற இடத்துல மட்டும்தான் இந்த ரெண்டுமே பாசிபிள். அதாவது -1க்கும் -1/3 இந்த ஸ்மால் கேப்புக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஸ்மால் கேப்ல மட்டும்தான் இது பாசிபிள். அதனால x belongs to -1, -1/√3 யூனியன் 1/√3, 1. புரியுதாடா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஏன்னா இந்த ஒரு சம் மட்டும் தான் இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும், மற்ற சம்லாம் ஈஸி தான். புரிஞ்சுதாடாப்பா? ஓகே, உனக்கு தெரியும் sin x யாருக்கு நடுவுல இருப்பான்? sin x ஓட வேல்யூ யாருக்கும் நடுவுல இருப்பாங்க? -1க்கும் 1க்கும் நடுவுல தான் மேம் இருப்பாங்க. அப்ப x எப்படி இருக்கும்? sin x வேல்யூ -1க்கும் 1க்கும் நடுவுல இருக்குன்னா x ஓட வேல்யூ -π/2 to π/2 இருக்கும். அவ்வளவுதான். ஓகே,
your x will be minus pi by 2 to pi by 2. Yes. இதுதான் நான் சொன்ன தேர்ட் கேட்டகரி இல்ல ஃபோர்த் கேட்டகரியா? எவ்வளோ டைப்ஸ் பார்த்தோம்? ஆக்சுவலி தேர் ஆர் 5 டைப்ஸா? ப்ராப்ளம் முடிச்சாச்சு, ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு, திஸ் இஸ் அன்னோன் டைப். ஓகேவா? ஆக்சுவலி 5 டைப் இருக்குடா பசங்களா, நான் 4 டைப்னு சொல்லிட்டேன். தேர் ஆர் 5 டைப்ஸ். ஓகே, திஸ் இஸ் அன்னோன் டைப்ஸ். ஓகேவா? இது என்னது பசங்களா? அன்னோன் டைப்ஸ். இதே நான் அன்னோன் டைப்ஸ்ன்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கானா? ஓகே, எதுவுமே கொடுக்கல. அண்ட் நம்மளுக்கு தெரியாத நம்பராச்சு கொடுத்துருக்கானா? நோ. தெரியாத நம்பர் தெரிஞ்சா கூட ட்ரையாங்கிள் வச்சு போட்டுக்கலாம் மேம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் கொடுக்கல. சரியா? அப்ப இந்த சம எப்படி மேம் ப்ரூஃப் பண்றது? எஸ், எப்படி ப்ரூஃப் பண்றது? ஹவ் யூ ப்ரூவ் இட்? ஸோ சிம்பிள். என்னன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த இன்வர்ஸை ஒருத்தரா கன்சிடர் பண்ண போறோம், அஸ்யூம் பண்ண போறோம். வேற ஒன்றும் கிடையாது. சைன் இன்வர்ஸோட ஆன்சர் ஒரு ஆங்கிள். அப்போ இது ஒரு ஆங்கிளா இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. எக்ஸோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. ரைட்டாடா பசங்களா? நவ் யூ டேக் லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? சைன் டான் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம என்னென்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? டான் தீட்டான்னு. உனக்கு யாரோட வேல்யூ தெரியும்? சைன் தீட்டா வேல்யூ தெரியும். ஸோ டான் தீட்டாக்கு என்ன பண்ணும்? sin theta divided by cos theta. So sin theta தெரியும், cos theta வேல்யூ தெரியாது. sin theta தெரியும்னா cos கண்டுபிடிச்சிக்கலாம் ஐடென்டிட்டி வச்சு. ஓகேவா? cos square theta plus sin square theta is equal to 1. அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta. அப்போ cos theta is equal to square root of 1 minus sin square theta. ரைட்டடா பசங்களா? ஸோ இதெல்லாமே ஃபார்முலாஸ். ஓகே, so sin theta divided by square root of 1 minus sin square theta எழுதலாம். ஏன்னா sin theta ஓட வேல்யூ x divided by 1 minus x square. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? எனி டவுட்ஸ்? யா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கால் அன்னோன். எந்த விஷயமும் தேவையில்லை, ஜஸ்ட் அசம்ஷன் வச்சு மட்டுமே நம்ம பண்ண போறோம். Where are these listeners? Are you there? புரியுதாடா பசங்களா? once more. Okay, so நான் இதுல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லடா பசங்களா. இங்க கொடுத்துருக்கு, லைக் இங்க நம்மளுக்கு எந்த நம்பரும் கொடுக்கல. நீங்க முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா we will have some numbers. சரிங்களா? இங்க பாருங்க, பக்கத்துல ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் கொடுப்பான், இல்லைன்னா தெரியாத நம்பர் ஆச்சு கொடுப்பான். கரெக்டா? இந்த மாதிரி எந்த நம்பர்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கல இந்த கொஸ்டின்ல. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க சைன் இன்வர்ஸோட ஆன்சர் சம் ஆங்கிளா இருக்கும். எனக்கு அந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ இட் இஸ் தீட்டா. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இது ரெண்டு நம்மளோட அசம்ஷன். எங்க வருதோ இதை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா, ஓகே, லெஃப்ட் சைடு என்னது? tan of sin inverse of x. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? tan of sin inverse of x ன்னு இருக்கு. சரியா? இந்த sin inverse of x தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்ல. அப்ப அது தீட்டான்னு போடுங்க. அப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது tan தீட்டா. tan தீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? ஆனா எனக்கு என்ன வேல்யூ மட்டும்தான் தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் sin தீட்டா is equal to x. அதாவது sin தீட்டாவோட வேல்யூ x, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ tan sin and cosக்கு மாத்திக்கோ. ஸோ sin and cosக்கு மாத்திட்டீங்க. sin தீட்டாவை xன்னு எழுதிட்டீங்க. ஆனா cos தீட்டா வேல்யூ உனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். அதுக்கு தான் ஒரு ஐடென்டிட்டி சொல்றேன், sin cos. இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் தெரியலன்னா இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கோ. யூ நோ தட் cos square theta plus sin square theta is equal to 1. சரிடா பசங்களா? அப்போ cos theta என்ன? cos square theta is equal to 1 minus sin square theta. அப்போ cos theta என்னடா பசங்களா? square root of 1 minus sin square theta. புரியுதா? உனக்கு cos sin தான் தெரியும், cos ஓட வேல்யூ தெரியாது. ஸோ தெரிய வைங்க, கொண்டு வாங்க. யார் தெரியுமோ அதை வச்சு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிங்க. அப்போ cos theta ஓட வேல்யூ வந்து square root of 1 minus sin square theta. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி sin thetaனா x, 1 minus x square. Now you getting it? யாடா பசங்களா? புரியுதா? சும்மாடா பசங்களா? ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் ஓவரா?
ஓகே வர்ஷா, நோ ப்ராப்ளம். சரிங்களா? நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் மேக்ஸ் லைவ் போட்டிருக்கீங்களா? நானா போட்டேன்? ஏன்னா பசங்களா யூ ஹேன் கோ அட் ஆஸ் லைக் ஓகே ஹவ் வில் யூ ஃபைண்ட் திஸ் சம்? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே சீக்கண்ட் இன்வர்ஸ்னு யாராவது இன்வர்ஸ்ல கொடுத்தா மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ரைட்டா பசங்களா? இதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணியே கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணியே ப்ரூவ் பண்ணிக்கலாம். சி வாட் இஸ் இட்? இது வந்து காட் இன்வர்ஸ். காட் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம் பசங்களா? ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√(x²-1) எப்படி எழுதிக்கலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் √(x²-1) / 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? tanனா என்னது? இது ஆப்போசிட், இது நம்மளுக்கு ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் 1, ஆப்போசிட் √(x²-1). அப்ப இங்க என்னவா இருக்கும்? இங்க என்னவா இருக்கணும்? இங்க என்ன போட்டீங்கன்னா உங்களுக்கு 1ன்ற ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் போட்டா x²-1, so it will add up and it become what? ஆக்சுவலி இங்க பிளஸ் வரும்னு நினைக்கிறேன். ரைட்டடா பசங்களா? 1 minute of course எடுத்துக்கோங்கடா பசங்க, டைம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். 1 sec. ஒரே நிமிஷம் இருங்க. இதை வந்துட்டு நம்ம நார்மலா லைக் இதுக்கு ட்ரையாங்கிள் வராதுன்னு நினைக்கிறேன். 1 sec. This is not actually triangle concept. Triangle concept இடிக்குது. இல்லடா பசங்களா, லைக் நீங்க பாருங்க, அது ஹைபோட்டனஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணல. You should have something which satisfy this hypotenuse theorem. கரெக்டாக தான் இருக்கா? எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா ஓகே. ஓ சாரி சாரி, இப்போ வந்துருச்சு. ஓகே ஓகே, எஸ், அதனால தான் வர மாட்டேதா? டன் டன். ஓகே விடா பசங்களா. ஸோ திஸ் ஆப்போசிட் பை திஸ் இஸ் அட்ஜசன்ட், ரைட்? சாரி சாரி, யா, தேங்க்ஸ். சரி ஓகே, டன். நவ் இட்ஸ் ஓகே. ஸோ x²-1 and should have 1 இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get x as an answer. பர்ஃபெக்ட். ஓகே டன். சரிடா பசங்களா. ஸோ உங்களுக்கு தேவை என்னது? யூ ஹாவ் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் இன்வர்ஸ்ல சொல்லணும். சரியா? சீக்கண்ட் இன்வர்ஸ்ங்கிறது என்னது? சீக்கண்ட் இன்வர்ஸ்னா என்னடா பசங்களா? ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ்ங்கிறது இட் இஸ் ஹைபோட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஹைபோட்டனஸ் வேல்யூ என்னது? எக்ஸ். அட்ஜசன்ட் வேல்யூ என்னது? 1. சரியா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். முடிஞ்சிருச்சு. எஸ், யா யா, டன். சூப்பர்டா பசங்களா. ஓகே, எஸ். இப்போ இந்த சம்முக்கு தான் சொன்னேன். இந்த சம்முக்கு தான் நான் சொன்னேன் எப்படி பண்றது. இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்றது? சி we have nothing to prove. உள்ள வந்துட்டு ஏதாவது லைக் நம்ம வந்து ட்ரையாங்கிள் வச்சு போட முடியுமா? நம்பர்ஸ் வச்சு போட முடியுமா? எதுவுமே கேஸ் கிடையாது. அப்ப நான் சொன்ன அன்னோன் டைப் சம். இது வந்து அன்னோன் டைப் சம். அப்ப என்ன எடுத்துக்கணும்? cos inverse of x நீங்க என்ன எடுத்துப்பீங்க? எஸ், anyone reply. cos inverse of x ங்கோட ஆன்சர் என்னவா இருக்கும் பசங்களா? cos inverse of x ஓட ஆன்சர் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? யாராவது ஒருத்தர் சீக்கண்டா? ஓய், இட் இஸ் சம் தீட்டா, இட் இஸ் சம் ஆங்கிள். கரெக்டா? இது ஒரு ஆங்கிள்னு கன்சிடர் பண்ணுவீங்க. சரிங்களா?
அப்ப x is equal to என்னது cos theta. சரிடா பசங்க, இப்போதைக்கு இது உனக்கு தெரியும். ஓகேவா? டேக் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? tan of cos inverse of x. cos inverse of x நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்? தீட்டான்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா அதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ tan theta. tan theta உனக்கு தெரிஞ்சது என்னது? x தான். உங்களுக்கு தெரிஞ்சது என்னடா பசங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது cos ஓட வேல்யூ. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ப்ரூஃப், இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square divided by x தான் வரணும். ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு cos theta தெரியும், sin theta தெரியாது. sin theta in terms of cos வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணா போதும்? square root of 1 minus cos square theta divided by cos theta. ஏன்னா cos theta ஓட வேல்யூ உனக்கு தெரியும் x ன்னு. So it is square root of 1 minus x square divided by x. This is your final answer. Right அடாப்பா? அவ்வளவுதான். ஓகே மேம், இந்த சம்மும் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் அதுவும் ஒன்று தானே, வேற வேற. ஓகே, இந்த சம்மும் அதே மாதிரி தான். என்ன பண்ணுவீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சம் தீட்டான்னு எடுத்துப்பீங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இதை மட்டும் வச்சுக்கோ. ரைட்டடா பசங்களா? யூ ப்ரூவ் பை ஜஸ்ட் ஹேவ் ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? காட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் என்னது? தீட்டா. cot theta உனக்கு தெரிஞ்சது sin theta. cot thetaங்கிறது cos theta divided by sin theta. உங்களுக்கு sin theta வேல்யூ தான் தெரியும். cos theta என்ன வேல்யூ போட்டுக்கலாம் பசங்களா? square root of 1 minus sin square theta divided by cos sin theta. So square root of 1 minus x square divided by x. அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? லாஸ்ட் ஒன் வாட்டி சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி காஸ் இன்வெர்ஸ் சம் வந்ததுன்னா அதை தீட்டான்னு எடுத்துக்கோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தெரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. இது எங்கே வருதோ அங்கே யூஸ் பண்ணும். அவ்வளோதான். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? tan காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? தீட்டான்னு வச்சுக்கிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan தீட்டா. tan தீட்டா வேல்யூ தெரியுமா? தெரியாது. tan தீட்டா வேல்யூ தெரியாது. ஆனால் காஸ் தீட்டா வேல்யூ தெரியும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ tan சைன் அண்ட் காஸுக்கு மாத்திட்டோம். அகைன் காஸ் இருக்கு, ஆனா மேல நியூமரேட்டர்ல சைன் தான் இருக்கு, காஸ் இல்ல. சோ சைனை திருப்பி காஸுக்கு மாத்து. சைன் தீட்டாவை திருப்பி காஸ் தீட்டாக்கு மாத்தணும். சோ யூஸ் தி ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதுல இருந்து சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் இருக்க இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா பசங்களா? அதே மாதிரி தான் இவங்களும். சேம் ப்ரூஃப் வித்தவுட் எனி டிஃப்ரெண்ட். ஓகேவாடா பசங்களா? எப்படி காஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிங்க மேம்? ஒன்றும் இல்லை, இது ஐடென்டிட்டிடா பசங்களா. யூ நோ திஸ் ஐடென்டிட்டி. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சிக்ஸ்த் சாப்டர் 1. சரிங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கிருந்து தான் கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகேவா? இந்த ஐடென்டிட்டில இருந்தா யார் வேணுமோ அவனை வச்சுக்கிட்டு மற்றவங்களை ரைட் சைட் கொண்டு போயிட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இந்த ஒரு ஐடென்டிட்டி வச்சு சைன் என்ன காஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா பசங்களா? எஸ். ஹவ் வில் வி ஃபைண்ட் திஸ் சம்? மேம் இதை எப்படி சால்வ் பண்றது? இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? when the class will end, it will end at ஒரு 50க்கு 9:50க்கு we will end it பசங்களா. சரியா? இன்னும் ஒரு 4 sums இருக்கு. அவ்வளவுதான், முடிச்சிருவோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டியோட நான் முடிச்சிருவேன். எஸ். வாட் இஸ் திஸ் சம்? இது எப்படி மேம் எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஒன்றும் இல்லை, சால்வ் தானே பண்ணணும். சால்வ்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நீங்க இதையும் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ ஃபைனலி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இவனை கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்க நம்பர். அப்போ முன்னாடி இருக்கிறவன் கேன்சல் ஆகணும். முன்னாடி இருக்கிறவன் கேன்சல் ஆகணும்னா என்ன ஆகணும்?
காஸ் இன்வெர்ஸ்ல இருந்தா தான் கேன்சல் ஆக முடியும். ரைட்டா பசங்களா? காஸ் இன்வெர்ஸ்ல இருந்தா தான் கேன்சல் ஆக முடியும். ஸோ சைன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸா மாற்ற முடியுமா? எஸ், சொன்னாலும் மாற்ற முடியும். அதுக்கு நீங்க யாரோட ஹெல்ப் எடுத்துக்கணும்? ஒரு ட்ரையாங்கிளோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு. சரியாடா பசங்களா? ஸோ என்னது உனக்கு ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் நம்மளுக்கு என்னது? எக்ஸ். ஹைப்போட்டனியூஸ் என்னது? 1 + x². அப்போ அட்ஜசன்ட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா x² + 1². x² + 1 தி ஹோல் ஸ்கொயர். அதுதானே இவனா இருப்பான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x². ரைட்டா? கரெக்டாக வந்துடுச்சா? எஸ். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப், அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x/√1 + x²க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? காஸ் இன்வெர்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா என்ன பண்ணும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். அட்ஜசன்ட் வந்து 1 டிவைடட் பை 1 + x². ரைட்டாடா பசங்களா? அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் x/√1 + x² எப்படி எழுதிக்கலாம்? காஸும் சைனும் காஸ் இன்வெர்ஸும் கேன்சல் ஆகி your final answer will be 1 + x². ரைட்டா பசங்க? இவனுக்கு பதிலாக நீ இதை எழுதலாம். இதை எழுதுனீங்கன்னா காசும் கேன்சல் ஆகி உள்ள இருக்கிறவன் தான் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி ரைட் சைடும் பண்ணுங்க. ஸோ ரைட் சைடுக்கு ஒரு ட்ரையாங்கிளை போடுங்க. அவன் காட் இன்வெர்ஸ்னா என்னது? தட் இஸ் adjacent by opposite இது 5. கரெக்டா? ஸோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 இருக்கு. ரைட்டா? இதை நீங்க எதுக்கு மாத்தணும்? சைன் இன்வெர்ஸுக்கு மாத்தணும். சைன் இன்வெர்ஸுக்கு எப்படி மாத்துவீங்க? சைன் இன்வெர்ஸுங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஓகே, தட்ஸ் இட் பசங்களா. ஸோ சைனும் சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும். சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 becomes 4/5. ஓகேவா? லெஃப்ட் சைடோட ஆன்சர் 1/√1 + x². ரைட் சைடோட ஆன்சர் 4/5. ரெண்டு பேரையும் மாற்றி மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அப்போ 1/1 + x² = 16/25. மாற்றி மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 = 16 + 16x². இங்கே இருக்க 16 இங்கே போச்சுன்னா 9. ஸோ x² = 9/16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? +or-3/4. ஓகேவாடா பசங்களா? +or-3/4. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்களாவா? எஸ். யாருக்கு என்ன டவுட்ரா பசங்களா? வாட் இஸ் யுவர் டவுட்? யா கௌரி பிரியா, ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டுறேன்றா பசங்களா. ஓகே, ஸ்லோவாக போகணும். நோட்ஸ் எடுக்கிறவா? சரி, ஓகே. அஃப்கோர்ஸ் நோட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. அதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேவாடா பசங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? இந்த சம்முக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சைன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸா மாற்றி காஸ் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிடு. அவ்வளோதான். புரியுதாடா பசங்களா? ஜஸ்ட் யூஸ் தி இன்வெர்ஸ் லைக் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் யூஸ் திஸ். இது இந்த ஒரு நம்பரா மாறிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைடு என்ன பண்றோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி காட் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸா மாற்றி சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணி இவனை ஆன்சர்ன்னு சொல்லிடும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ரைட்டாடா பசங்களா? ஸோ யூ வில் ஃபைண்ட் திஸ். அவ்வளோதான். ஓகேவாடாப்பா? எஸ். அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸா? எதுக்கு கிஷோர் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ்? இட் இஸ் நாட் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். சைன் இன்வெர்ஸ்ங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். அவ்வளோதான்டா பசங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கால் ப்ராப்பர்ட்டி சம்ஸ். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி சம்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்ஸில் ஒன்றுமே இல்லை. ப்ராப்பர்ட்டி சம்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்பர்ட்டி சம்மில் நான் சொன்ன இந்த ஃபார்முலா பசங்களா, இந்த ஃபார்முலா வச்சு மட்டும்தான் நிறைய சம் இருக்கு. 4.5 நீங்கள் கஷ்டம்லாம் சொன்னீங்கல்ல, 4.5ல கிட்டத்தட்ட ஒரு 10 சம் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். சரிங்களா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரே tan இன்வெர்ஸா எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 1 + xy. ரைட்டடா பசங்களா? இதுவே பிளஸ் இருக்கு மேம் அப்படின்னா இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். சரிடா பசங்களா? எஸ், யூஸ் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்?
tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா pi by 4ன்னு சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, ஒரே tan inverse எடுத்துக்கோங்க. 1 by 2 plus 1 by 3 minus 1 by 2 into 1 by 3. பொறுமையா எல்சிஎம் எடுத்து பண்ணு. சரியா, மேலே எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும், 3 plus 2 divided by 6 whole divided by, இங்க என்ன ஆகும் 6 தான். 6 minus 1 divided by 6 என்ன ஆகும், 6 கேன்சல் ஆயிடும். ஸோ 5 divided by 5, 5 divided by 5 என்ன ஆகும், tan inverse of 1 மாறும். யாருக்கு ஈக்குவல், pi by 4க்கு ஈக்குவல். புரியுதாடாப்பா? How to find the inverse of 1 ma'am? அதாவது tan எந்த ஆங்கிளுக்கு 1, ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க, tan எந்த ஆங்கிளுக்கு 1ங்கிற வேல்யூவை கொடுக்கும், 45, tan 45 தான் 1. So 45 டிகிரிக்கு it will give 1, so which means pi by 4. Okay, done. Next பாருங்க, next விஷயம். Next we have to prove this is 2 tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7. யாரிடம் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, tan inverse of 31 by 17. ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ இது என்னமா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது 2 tan inverse. 2 tan inverseங்கிறது எப்போ கிடைக்கும், 2 tan inverse எக்ஸி ஆட் பண்ணால் தான் 2x கிடைக்கும். அந்த மாதிரி tan inverse of 1 by 2ஐயும் tan inverse of 1 by 2ஐயும் ஆட் பண்ண போய் தான் 2 tan inverse of 1 கிடைச்சிருக்கும். ரைட்டடா பசங்களா? எஸ். இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், tan inverse of, ஒரே tan inverse எடுத்துக்கோ, half plus half divided by 1 minus half into half 1 by 4. ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பசங்க, 1 divided by 3 by 4. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆகும், கூடவே இன்னொரு நம்பரும் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ tan inverse of 4 by 3 plus tan inverse of 1 by 7 கண்டுபிடிக்கணும். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ tan inverse of 4 by 3 plus 1 by 7 divided by 1 minus 4 by 21. Now cross multiple. Cross multiple பண்ணா என்ன ஆகும், 21 the LCM. So 428 plus 3 divided by 21. இங்க LCM எடுத்தீங்கன்னா 21 minus 4 divided by 21. So of course DB எனக்கு உன் chat நல்லாவே தெரியுது, ஓகேவா? This is actually 12th standard. நீ 12th standardல வந்துட்டு நீங்க டவுட்ஸ் கேட்டீங்கன்னா I can't explain you, right? Okay, yeah Sarah, what is your doubt? So என்ன ஆகும் பசங்களா, 31 divided by 17. ப்ரூஃப் பண்ணியாச்சா? We proved it. யாடா பசங்களா, ப்ரூஃப் பண்ணியாச்சா இல்லையா? Yes, we proved it. Okay, அவ்வளோதான், 4th சாப்டர் இவ்வளோதான். இட் இஸ் நத்திங் பட் ஈஸிங். சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, சேம் tan inverse of xன்னு எடுத்துப்பீங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், x minus 1 by x minus 2 plus yes x plus 1 divided by x plus 2 divided by 1 minus, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x square minus 1 by x square minus 4. a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிடா பசங்களா, உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ, இங்க இருக்க tan இன்வெர்ஸ், அதாவது லெஃப்ட் சைடு மாறி போச்சுன்னா tan மாறும். tan மாறுச்சுன்னா tan pi by 4. tan pi by 4 ஓட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ இவங்களை நீங்க எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ x minus 1 x plus 2 plus x plus 1 x minus 2 whole divided by, இந்த டிவைடும் இந்த டிவைடும் கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ x square minus 4 minus x square minus 1. Division means subtraction. அப்படி இல்லை, division means subtraction இல்லடா பசங்களா. ஃபர்ஸ்ட் you have to take LCM and you have to cancel it. LCM எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இப்போ ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2. ஓகேங்களா? இவங்கள மல்டிபிள் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2 ஹோல் டிவைடட் பை x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும்.
-4 + 1 -3 = 1. அந்த -3 அந்த சைடு போயிடும். ஸோ 2x², எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். -4 = -3. எல்லாம் இந்த சைடு வந்தால் +3. 2x² = 7. x² = 7/2. அப்போ x = ± 7/2. 11th மேக்ஸ் எப்போ மேம் எடுப்பீங்க? 11th மேக்ஸ் டைமே வந்து 6 to 7:30 பசங்களா, சரியா? நாளைக்கும் 6 to 7 we have classes, ஓகேவா? எவ்ரிவன் புரியுதாடா பசங்களா? 12th ரெகுலரா போடுவீங்களா மேம்? இல்லடா பசங்களா, 12th வந்து மண்டே அண்ட் வெட்னஸ்டே we have classes. Everyone, ஒரு டவுட்? எஸ் டா பசங்களா? What is your doubt? You can ask me now. One sec. What is your doubt? என்ன டவுட்னு போடுங்கடா பசங்களா. 5th சாப்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஐ வில் ஸ்டார்ட் இட் வெரி சூன்டா பசங்களா. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போறேன், சரியா? ஹாய்டா பசங்களா. இங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த மிஸ்டேக் ஐ ஹவ் டன்? இங்க பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டேன். திஸ் இஸ் 1 ஆக்சுவலி. 1. ஸோ 1/2. ஸோ ± 1/√2. யாரா பசங்களா? எஸ். ஸோ அவ்வளோதானே பசங்களா? ஸோ இதை என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் இவங்க 2 பேத்துக்கும் tan இன்வெர்ஸ் போட்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட இவங்களை tan இன்வெர்ஸ் ஃபார்முலா போட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? யூ டூ அண்ட் சி. சேம் ஃபார் திஸ் திங் ஆல்சோ. இவங்களுக்கும் அதே விஷயங்கள் தான், ஓகேவாப்பா? 225 XPல நான் இருக்கு. சரிடா பசங்களா? எஸ். ஸோ ட்ரை திஸ். ஸோ இவ்வளோ தானே ப்ராப்பர்ட்டி சம். ஸோ திஸ் ஆர் தி 4th சாப்டர். 4th சாப்டர்ல எக்ஸப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்கும். அந்த ஒரு கொஷினை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? மற்றபடி எல்லா கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகே? ஸோ ஒரு 2 கொஷின், ரெண்டு கொஷின் மட்டும் யூனிக்காக இருக்கும். அந்த 2 கொஷின்ஸை மட்டும் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆஃப்டர்வர்ட்ஸ். மற்றபடி எல்லா கொஷின்ஸும் இந்த மாடல் தான். இந்த மாடல் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சரியாப்பா? ஸோ எவ்ரிவன், இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணட்டுமா வேண்டாமா? எவ்ரிவன் நீட், ஐ ஹோப். ஸோ அதை மறக்காமல் நான் அட்டாச் பண்ணிடுறேன். எல்லாருமே பாருங்க, சரிங்களா? அண்ட் ஹாவ் அ வெரி குட் நைட் ரா பசங்களா.